சிவன் நேரா கனவுல வந்து பேசினார்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு தெரியுமா? ஒரு சின்ன கிராமம், அங்க ஒரு ஏழை இளைஞன் இருந்தான், மணி. தினமும் காலை கையில ஒண்ணுமே இல்லாம சிவன் கோவிலுக்கு போய் மௌனமா நிக்கிறான். பூ இல்லை, பால் இல்லை, பணம் இல்லை, ஆனா மனசுல முழு நம்பிக்கை மட்டும். ஒரு நாள் பூசாரி கேட்டார், ஏன் நீ எதுவுமே கேட்கல? மணி சொன்னான், சிவனே என் வாழ்க்கையை நடத்துவாரு, நான் நம்புறேன். அந்த இரவு மணி கனவுல சிவன் வந்தார். சிரிச்சு சொன்னாரு, நீ வார்த்தையால இல்ல, மனசாலதான் என்ன கூப்பிட்ட. அடுத்த நாள்ல இருந்து மழை வந்துச்சு, வயல் பசுமையாச்சு, குடும்பம் சந்தோஷமாச்சு. மணி மட்டும் மாறல, இன்னும் மௌனமா, இன்னும் நம்பிக்கையோட சிவனை வணங்கினான். சிவன் சொன்னாரு, கத்துற பக்தனுக்கு இல்ல, நம்புற பக்தனுக்கு தான் என் அருள்.